அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 31 நாட்களில் எதிர்பாராத திடீர் பண வரவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மீனராசி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். அதே போன்று நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இந்த மாதத்தில் பிற்பகுதியில் விரயத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். இது விரயத்தை காட்டிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பிற்கு நுழைகிறார். இது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் 29ஆம் தேதி சனி ஜென்ம ராசிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழைகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் சனி ஜென்ம ராசிக்குள் வருகிறார். எனவே திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் ஜென்ம சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே ஜென்மசனி காலகட்டத்தில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரும். ஆனால் அதற்கு முன்னதாக விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதல் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மார்ச் 29ஆம் தேதி அன்று மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைகின்றன. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஜென்ம ராசியை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தனஸ்தானத்தை பல கிரகநிலைகள் அலங்கரிக்க போகின்றன. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியில் 6 கிரகநிலைகள் அமர்ந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள், சிரமங்கள், தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த எதிர்பார்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது 7 கிரகநிலைகள் மிகவும் வலுவாக 7ஆம் இடத்தை பார்க்கின்றன. ஏனென்றால் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சப்தம பார்வையை செலுத்தும் போது ராசியின் அதிபதியான குரு பகவானும் 7ஆம் இடத்தில் தனது சுப பார்வையை வலு செலுக்கிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு இந்த மாதத்தில் தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். சனி விரயஸ்தானத்திலும் ஜென்ம ராசிக்குள்ளும் நுழைய போகிறாருங்க. சனியின் அமைப்பு பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஜென்ம ராசியில் ராகு இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்து வலம் வருகிறாருங்க. சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க செவ்வாய். எனவே மிக சிறப்பான மாறுதல் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் நல்ல மாற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் தேடி வரும். எனவே ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறது. வித்யாகாரகரான புதனும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சாத்தியக்கூறுகளும் நன்மை நிறைந்த விஷயங்களும் நிறைவாக கைகூடும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார். எனவே மாற்றத்தை மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் சந்திரன் வலம் வர போகிறாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது 7.5 சனியாக இருந்தாலும் கூட விரய சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக பல நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஜென்மராசியில் 6 கிரகநிலைகள் இணைவதாலும் எதிர்பாராத திடீர் பணவரவு பல வகையில உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. பொதுவாகவே நம்மளுடைய பலன்கள் பலருடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை பதிவிடும் போது சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நற்பலன்கள் அப்படியே நடக்கவில்லை என்றாலும் கூட கெடுபலன்கள் நடக்கிறது. நற்பலன்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது? அதற்கான அறிகுறியே
எங்களுடைய வாழ்வில் தெரியவில்லையே என்று பலர் பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும் போது உறுதியாக இந்த வேளையில் அதற்கான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். எனவே நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்ற ஒரு தெளிவான மனநிலையுடன் பல்வேறு பணிகளை முயற்சி செய்யுங்கள். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் விரும்பியபடி அனைத்து வகையான பணிகளும் அமையவில்லை என்றாலும் கூட பொருளாதார ரீதியாக குறைவில்லாமல் நல்ல மாற்றத்தை உறுதியாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை விழிப்புணர்வுடன் எதிர்கொள்வதால் நிச்சயமாக அதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தெறிவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக விற்றிருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அமைவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில பெயர் புகழை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். மற்றவர்களோடு அளவாக பேசுவதால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக மாறுவதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் அகன்று உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாதம் முழுமையாக அள்ளி கொடுப்பதோடு எதிர்பாராத திடீர் பணவரவும் நல்ல வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.